கேள்விகள் இருந்தால் சுருக்கமாக கேளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஐயா துவங்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க. கண்களை மெதுவா மூடுங்க. ஓம்காரம் ஒன் டைம் பிரீத் இன். ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்பு காப்பு. இந்த கை நல்லா ரப் பண்ணிட்டு இந்த ஹீட்டை கண்ணில் வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை தருங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்திற்கான முத்திரைகள் டைட்டில் கொடுத்துருக்கோம். வீடியோ ஆடியோ கிளியரா இருக்குங்களா? பிபிடி ஷேர் பண்றது வந்திருக்காமா? என்னுடைய ஆடியோ கேக்குதுங்களா? ஐயா சிறப்பா கேக்குதுங்க ஐயா. சரிங்கம்மா. சரி, இன்னைக்கு ஆரோக்கியத்திற்கான முத்திரைகளை பார்க்கலாம். முத்திரைகள் பொறுத்த வரைக்கும் கை விரல்களை வச்சுதான் செய்யறோம். சரிங்களா? கை விரல்கள்ல தலைப்பகுதியில ஆசனம் வச்சு செய்யறது, யோகாசன முறைகள்ல செய்யறது, இந்த மாதிரி பல விதத்துல முத்திரைகளை செஞ்சுட்டு வர்றோம். அதிகபட்சமா நம்ம கை விரல்கள்ல செய்யறோம். கை விரல்கள்ல செய்யறது ஹஸ்த முத்திரை அப்படின்னு பேரு. இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம ஹஸ்த முத்திரை தான் பார்க்க போறோம். இந்த முத்திரை வந்து பாத்தீங்கன்னா பண்டைய நாகரிக காலத்துல இருந்தே இருக்கிறது. ஓகேங்களா? பெரும்பாலான படங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கடவுளுடைய சிற்பங்கள்ல ஏதாவது ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு முத்திரையை வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ முத்திரைன்றது பழங்காலத்துல இருந்து இருக்கிறது. கடவுள் சிலைகள்லையும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்து கடவுள்ல மட்டும்தான் முத்திரைகள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா விநாயகர் அபய முத்ரா வச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இயேசுநாதர் ஒரு பிராண முத்ரா வச்சிருக்காங்க. விஷ்ணு ஒரு முத்ரா வஜ்ர முத்ரா வச்சிருக்காங்க. இங்க புத்தர் ஒரு முத்ரா வச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மத கடவுள்லையும் ஏதோ ஒரு முத்திரைகள் இருந்துட்டு தான் இருக்கு. முஸ்லிம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் முத்திரைகள் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொழுகையின் போது ஒரு 7-8 முத்திரைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா மதங்களிலையும் பாத்தீங்கன்னா அவங்க செய்யற அந்த பிரார்த்தனைகள்ல அவங்க செய்யக்கூடிய அந்த மத சடங்குகளிலையும் சரி ஏதோ ஒரு முத்திரையை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அது அஞ்சலி முத்ரா வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் முத்ராவை இதை தான் பார்க்க போறோம். அடுத்தது முஸ்லீம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மர்ஜான் முத்ரா வச்சிருக்காங்க. அவங்க தொழுகையின் போது ஒரு 7 முத்திரைகள் செய்யறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய நடன பரதநாட்டியத்துல வந்து பாத்தீங்கன்னா 64 முத்திரைக்கு முக்கியமான பங்கு இருக்கு. ஸோ பரதநாட்டியத்திலையும் முத்திரைகள் இருக்கு. நம்மளுடைய தற்காப்பு கலைகள்ல வர்மாவிலையும் சில முத்திரைகளை நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அதுல இது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு முத்ரா. இதை வந்து நீங்க இந்தியன் படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஹீரோ இந்த முத்திரையை தான் யூஸ் பண்ணுவாரு. சரிங்களா? இப்போ வர்மாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 முத்திரைகள் இருக்கு. யானை முக முத்ரா, சங்கு முத்ரா, சக்கர முத்ரா, விஷ்ணு முத்ரா, பஞ்ச முத்ரா, வேல் முத்ரா, திரிசூல முத்ரா, சக்தி முத்திரை, புறங்கால் முத்திரை, குதிரை முக முத்திரை, இந்த மாதிரி ஒரு 10 முத்திரைகள் இருக்கு. இது எல்லாமே ஒரு வர்மத்தை தாக்கி அவங்கள அடிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துற முத்திரைகள் இது எல்லாமே. சரிங்களா? ஆனா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம ஒவ்வொருத்தரும் முத்திரைன்னு தெரியாமலேயே முத்திரை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு முத்திரையை ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். அப்படி இருக்கிற இந்த முத்திரையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு தம்ஸ் அப் மாதிரி காட்டுறாங்க.
இந்த 4 விரல மடக்கி கட்ட விரல நேரா நீட்டுறாங்க. இது அடிக்கடி எல்லாருமே செய்வாங்க. நான் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன், என்னால முடியும், அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு முத்திரையா இந்த வெற்றி முத்திரையை காட்டுவாங்க. தம்ஸ் அப். ஓகேங்களா? இது வந்து உங்களுடைய முதுகு தண்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ஒரு முத்திரை தான் இது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முத்ரா இருக்கிறது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல இருக்கு பாத்தீங்களா? இது ஆழ்ந்து யோசிக்கும் போது நிறைய பேர் இந்த முத்திரையை வச்சிருப்பாங்க. நீங்க சயின்டிஸ்ட் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய இந்த பழைய போட்டோல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சயின்டிஸ்டும் இந்த முத்திரையை வச்சிருப்பாங்க. இது பேர் என்னன்னா, இந்த மூளைக்கு அதிகமா வேலை கொடுக்கறவங்க இந்த முத்திரை இயல்பாவே செய்யக்கூடிய முத்திரை. அது பக்கத்துல ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு செஃப் ஒரு முத்திரை வச்சிருப்பாரு. இந்த முத்திரை வந்து பாத்தீங்கன்னா குபேர முத்ரா. கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி சொல்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஒவ்வொரு பெண்களும் காலையில சமைக்கும் போது, இல்ல எப்ப சமைக்கும் பொழுது ஒரு உப்பு அள்ளி போடுறதும் இந்த குபேர முத்ராவில தான் அள்ளி போடுவாங்க. இப்ப நீங்க முத்திரையும் தெரியாமலேயே ஒவ்வொரு நாளும் முத்திரை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு இந்த வாயுவை சமன்படுத்தும் முத்திரை, அதாவது சின் முத்திரையை வச்சிட்டு இருக்காங்க. இப்போ முத்திரையும் தெரியாமலேயே ஒவ்வொருத்தரும் முத்திரை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பழங்கால தந்திர யோக நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 முத்திரைகள் இருக்கு. ஆனா இது இப்பைக்குன்னு 250 முத்திரைகள் தான் இருக்கிறது. நான் சொல்றது தந்திர யோக முத்திரைகள். பரதநாட்டியத்துல 64 இருக்கு. வர்ம கலைகள்ல ஒரு 10 முத்திரைகள் இருக்கு. முத்திரைகள் வந்து காலையில செய்யறது நல்லது. வெறும் வயிற்றுல செய்யணும். சாப்பிட்டுருந்தீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு முத்திரைகள் செய்யணும். கொஞ்சமா சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா 1 மணி நேரம். ஓகேங்களா? ஹெவியா சாப்பிட்டுருந்தா 2 மணி நேரம், கொஞ்சமா சாப்பிட்டுருந்தீங்கன்னா 1 மணி நேரம் போதும். முத்திரை செய்யறதுக்கு முத்திரை செய்ய போறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய உடல், மனசு 2ம் அமைதியா இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதை கவனிக்கணும். ஒருத்தனை நல்லா வேகமா திட்டிட்டு வந்துட்டு உடனே முத்திரை சின் முத்திரையை வச்சிடக்கூடாது. முதல்ல உங்களுடைய உடல் கொஞ்சம் அமைதியா இருக்கணும், மனசும் அமைதியா இருக்கணும். ஓகேங்களா? முத்திரை செய்யும் பொழுது உங்களுடைய மூச்சு காத்துல கவனம் இருக்கணும், முதுகு கழுத்து நேரா இருக்கணும், அதெல்லாம் கவனிக்கணும். சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா டீப் பிரீத் அவுட். ஒரு சில முத்திரைக்கு கும்பகம் இருக்கும், ஒரு சில முத்திரைக்கு கும்பகம் இருக்காது. பொதுவா முத்திரையை 15ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். புதுசா பழகுறவங்க ஒரு 6 நிமிஷத்துக்கு மேல வரைக்கும் நீங்க பயிற்சி செய்யணும். 6 நிமிஷத்துக்கு கீழே வரவே கூடாது. போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா முத்திரைக்கு ஏதாவது ஒரு ஆசனாவில நீங்க உட்காந்துக்கலாம். பத்மாசன், சித்தாசன், வஜ்ராசன், சேர்ல உட்காந்து பண்ணலாம். முதுகு வலி, மூட்டு வலி இருக்கிறவங்க ஒரு நாற்காலியில உட்காந்து பண்ணுங்க. ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா படுக்கை நோயாளிகள் படுத்துக்கிட்டும் முத்திரைகள் செய்யலாம். ஸோ உயிர் இருந்தா முத்திரை செய்யலாம். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. முத்திரை எல்லாரும் செய்யலாம். 8 வயசுக்கு மேல செய்யணும். இல்ல இப்போ குழந்தைகளும் முத்திரைகள்ல தான் இருப்பாங்க. இப்பயே அவங்களுக்கு முத்திரை செஞ்சு பழக்கப்படுத்தணும் அவசியம் இல்லை. 8 வயசுக்கு மேலதான் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இந்த ஆரோக்கியத்திற்கான முத்திரையில ஃபர்ஸ்ட் முத்ராவா நாம அஞ்சலி முத்ரா செய்ய போறோம். இது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துல வணக்கம் வைக்கிறது போல இருக்கிறது. இந்த முத்திரை வந்து பாத்தீங்கன்னா 2 கடவுள் வந்து வச்சிருப்பாங்க அஞ்சலி முத்திரைய. எந்த கடவுள்னு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா தெரியும். ஒண்ணு ஆஞ்சநேயர், இன்னொருத்தர் கருடாழ்வார். இந்த 2 பேரும் இந்த அஞ்சலி முத்திரையில தான் இருப்பாங்க, 2 கடவுளும். சரிங்களா? செய்முறை அஞ்சலி முத்திரால நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கணும், முதுகு கழுத்தை நேரம் வச்சுக்கணும். இதுல மட்டும் கொஞ்சம் பெரியவங்களுக்கோ மற்றவங்களுக்கு யாருக்காவது வணக்கம் வைக்கும் பொழுது கொஞ்சம் கழுத்தை கொஞ்சம் முன்னோக்கி சாய்ச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப கைகூப்பி வணங்குறது மிக தொன்மையான காலத்துல இருந்தே இருக்கிறது. இப்ப நம்ம எல்லாம் கைகூப்பி வணங்குறதே கிடையாது. ஒரு கையில தாட்டா காட்டிட்டு போயிடும். ஆனா இந்த முத்திரைய அதிகமா செய்யறது தேர்தல் நேரத்துல அரசியல்வாதி செய்வாங்க. ஓகேங்களா? இந்த அஞ்சலி முத்திரை அவங்க செய்யறதுனால அவங்களுக்கு தான் நல்லது நடக்குது. யார் ஒருவர் செய்யறாரோ அவங்களுக்கு தான் நல்லது நடக்குது. இதுல நிறைய சயின்ஸ் இருக்கிறது. ஓகேங்களா? அது வெறுமனே நாடகம் தான். அரசியல்வாதி செய்யறது எல்லாமே நாடகம் தான். இந்த அஞ்சலி முத்திரைய 3 இடத்துல வச்சு பண்ணணும்.
ஒண்ணு அநாகத சக்கரத்துல வைக்கணும், ரெண்டாவது ஆக்ஞை சக்கரம் புருவ மத்தியில வைக்கணும், மூன்றாவது தலைக்கு மேல சகசிரார சக்கரத்துல வச்சு பண்ணணும் இந்த அஞ்சலி முத்திரைய. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ எல்லாருமே அநாகத சக்கரத்துல வச்சுட்டு பண்ணலாம். இத வந்து அநாகத சக்கரத்துல அஞ்சலி முத்திரை வச்சுட்டு லேசா கழுத்தை முன்னோக்கி சாஞ்சிட்டு உங்களுடைய தாய் தந்தையரை மனசுல நினைச்சு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் நீங்க பெறணும். நீங்க ஏதேனும் அவங்கள்ட்ட மனசு புண்படும்படி நடந்திருந்தால் அவர்களிடம் இந்த அஞ்சலி முத்திரையில ஆள் மனசுல இருந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லணும். இந்த மாதிரி பண்ணணும். இப்ப எல்லாரும் பண்ணலாம். முடிஞ்சா எல்லாருமே வீடியோவை ஆன் பண்ணிக்கலாம். சரிங்களா? யார் யாருக்கெல்லாம் வீடியோவை ஆன் பண்ணி பண்ண முடியுதோ அவங்க மட்டும் வீடியோ ஆன் பண்ணிட்டு பண்ணுங்க. இந்த மாதிரி முத்திரைகள்லாம் தேடினாலும் கிடைக்காது. இதோடைய பலன் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? 2 கையையும் கரெக்டா அந்த ரேகைக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வச்சிடணும். ஒரு கை மேல ஒரு கை கீழே அப்படி வச்சிடாதீங்க. கரெக்டா சமமா வச்சுக்கணும். உள்ளங்கை நல்லா அழுத்துங்க. உங்களுடைய கட்டை விரல் அநாகத சக்கரம் தைமஸ் சுரப்பில வச்சிடணும். கழுத்தை லேசா முன்னோக்கி சாய்ச்சிருங்க. ஓகேங்களா? கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு ஆத்மார்த்தமா உங்களுடைய தாய் தந்தையரை மனசுல நினைச்சு அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் பெறுங்க. அவங்க இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நல்ல ஆத்மார்த்தமா நீங்க அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். நம்மளும் ரெகுலரா வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஒரு நாளும் தாய் தந்தையரை நினைக்கிறதே கிடையாது, போன் பேசுறது கிடையாது. ரியலாவே நீங்க ஆத்மார்த்தமா நீங்க அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்க மனசு புண்படும்படி நடந்திருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுடுங்க. ரிலாக்ஸ் ஆயிடுங்க. அடுத்தது இப்போ அநாகதத்துல அஞ்சலி முத்திரை வச்சிட்டீங்க. இது நீங்க எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்றது கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க 5 நிமிஷமும் பண்ணலாம், 1 நிமிஷமும் பண்ணலாம். ஓகேங்களா? முத்திரை எப்படி வேலை செய்யறதுன்றதெல்லாம் அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 2வது ஆக்ஞா சக்கரத்துல வைக்கணும். இந்த ஆக்ஞா சக்கரத்தை வைக்கும் பொழுது உங்களுடைய ஆரம்ப கால ஆசிரியரை நீங்க நினைச்சுக்கணும். நீங்க எல்கேஜி படிச்சிருப்பீங்களே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் நினைவு வருதா பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்திருக்கலாம், இல்ல ப்ரீகேஜில இருந்து சேர்ந்திருக்கலாம். அந்த குரு உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. அந்த குருவை நல்லா நினைச்சு அவங்க நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், ஒரு ஆத்மார்த்தமா பிரேயர் பண்ணணும். சரிங்களா? எல்லாரும் பண்ணலாமா? அஞ்சலி முத்திரை வச்சிருங்க. கரெக்டா புருவ மத்தியில வச்சுட்டு லேசா கழுத்தை முன்னோக்கி சாய்ச்சிடுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அந்த குரு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுவார். வி சரஸ்வதி அம்மா, இந்த கட்டை விரல் நீங்க பொட்டு வைக்கிறீங்கல்ல அந்த இடத்துல தானே வச்சிருக்கீங்க? ஓகே, கரெக்ட்.
அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கைக்கு யாராவது உதவியா இருந்திருப்பாங்க, ஒரு வேலை வாங்கி கொடுத்திருப்பாங்க. அவங்க ஞாபகம் இருந்ததுன்னா நீங்க அவங்களையும் புருவ மத்தியில கொண்டு வந்துட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னும் அவரும் நல்லா இருக்கணும், நல்லா ஆத்மார்த்தமா வாழ்த்துங்க. ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் முதல் குரு நம்மளுடைய அம்மா அப்பா தான். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் தாய் தந்தையரை நினைச்சிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், நமக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தவங்க, வாங்கி கொடுத்தவங்க, நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு வாழ்த்தணும்னு தோணுதோ, நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க யாரை வாழ்த்தணுமோ அவங்கள நீங்க வாழ்த்திக்கலாம். இப்போ கற்றுக் கொடுக்கும் அனைவரும் குருவே. சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தவரும் ஒரு குரு தான். பேங்க் போயிட்டு ஒரு சலான் எழுதி தரவரும் கற்றுக் கொடுக்குறவரும் ஒரு குரு தான். சரிங்களா? ரிலாக்ஸ் ஆயிடுங்க. இப்போ 2 இடத்துல பார்த்துட்டோம். ஒண்ணு தைமஸ் கிளாண்ட்ல வச்சோம், 2வது ஆக்ஞா சக்கரத்துல வச்சோம், 3வது சகசிரார சக்கரத்துல நீங்க இந்த அஞ்சலி முத்திராவை வைக்கணும். இறைவனை நினைத்து அஞ்சலி முத்திரா செய்யணும். ஓகேங்களா? இறைவனை வணங்கி அவருக்கு நீங்க நன்றி சொல்லணும். கடைசியில நீயே எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கோ, நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஓகேங்களா? எல்லாம் அவன் செயல் அப்படின்ற மாதிரி மூச்சை இழுத்து கையை மேல தூக்கி இறைவனை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருங்க. ரிலாக்ஸ் ஆயிடுங்க. ரிலாக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் தாய் தந்தையரை வணங்கணும், 2வது குருவை வணங்கணும், 3வது இறைவனை வணங்கணும். சரிங்களா? இந்த முத்திரையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பலன் நீங்க பார்க்கும்போது, இந்த அஞ்சலி முத்ராவில் இருக்கும்போது நம்ம உடம்ப 2 பார்ட்டா பிரிச்சோம் அப்படின்னா, ரைட் சைடு வந்து சிவன், லெஃப்ட் சைடு வந்து பார்வதி. நீங்க அர்த்தநாரீஸ்வரர் படத்தை பார்த்திருப்பீங்க. சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நமது உடல் வலது பக்கம் ஆண் ஆற்றலாகவும் சிவன், இடது பக்கம் பெண் ஆற்றலாகவும் சக்தி உள்ளது. இந்த முத்திரை செய்வதனால இவ்விரு ஆற்றல்களும் சமன்பட்டு ஒரு முழுமையான ஆற்றலாக மாறும். இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான ஆற்றல் வேணும் அப்படின்னா இந்த 2 சக்தி இணைஞ்சா மட்டும்தான் அது முழுமையான ஆற்றலாக இருக்க முடியும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு நம்ம வீட்டுல அப்படின்னா இந்த சுவிட்ச் ஆன் பண்ணா மட்டும்தான் லைட் எரியும், ஃபேன் சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அதே போல நம்மளுடைய உடம்புல இருக்க அந்த ஆற்றலை நம்ம சமன்பட்டு ஒரு முழுமையான ஆற்றலா மாத்தணும்னா இந்த அஞ்சலி முத்ரா செஞ்சீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு ஆற்றல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அஞ்சலி முத்திரை எந்த கடவுள் வச்சிருக்காங்க நீங்க பார்க்கும் பொழுது ஆஞ்சநேய கருடாழ்வார் வச்சிருக்காங்க. இது அர்த்தநாரீஸ்வரர் படம் இல்ல, பாதி சிவன் பாதி சக்தி. ஓகே. இந்த நமது மின்காந்த ஆற்றல் முழுமை பெறும் பொழுது, அதாவது இந்த அஞ்சலி முத்திரை வச்சு முழுமை பெறும்போது நமது பிராண ஆற்றல் வெளியில் சிதறாமல் நமது உடலிலேயே இருக்கும். பிறரால் நமது பிராண ஆற்றலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. நீங்க இந்த ஸ்லைடை நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். அதாவது இந்த அஞ்சலி முத்திரை நீங்க செஞ்சீங்கன்னா
நமது மின்காந்த ஆற்றல் முழுமை பெறும். அஞ்சலி முத்ராவுல முழுமை பெறும். அப்போ நமது பிராண ஆற்றல் வெளியில செதறாது. இப்ப அஞ்சலி முத்ரா யார் ஒருவர் செஞ்சிட்டே வர்றாங்களோ உங்களுடைய பிராண ஆற்றல் வெளியே சிதறாமல் நமக்குள்ளரையே தங்க வைக்கலாம். இந்த உடல்ல தங்க வைக்கிறதுக்கு தான் இந்த பிபிடியோட இது. பிறரால் நமது பிராண ஆற்றலுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த பிறரால் அப்படின்றது ஒரு தீய சக்தி உள்ள மனிதரிடம், நெகட்டிவா ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறாள், நெகட்டிவாவே இருக்கிறாள்கிட்ட நீங்க கை கொடுத்தீங்கன்னா நீங்க சேர்த்து வச்சிருக்க இந்த எனர்ஜி பாடியில இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி ஆற்றல் உங்களுடைய கை வழியா அவருடைய கைக்கு போகும். அவருடைய தீய ஆற்றல் உங்களுக்கு வரும். அப்போ இந்த அஞ்சலி முத்திரை செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆற்றல் சக்தி அதிகமாகும். உங்களுடைய ஆற்றல் மற்றவங்களுக்கு போகாது. உதாரணமாக நீங்க ஒரு 15 நிமிடம் முத்திரை செஞ்சுட்டு தீய ஆற்றல் உள்ள ஒருவரிடம் கை குலுக்கும் பொழுது உங்களுடைய ஆற்றல் அவர்கிட்ட போகாது. இப்போ ஒரு கல்யாணக்கார வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா அங்க நிறைய பேரை நீங்க பார்க்கணும், கை குலுக்கணும், கட்டி பிடிக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும் பொழுது இந்த அஞ்சலி முத்திரை செஞ்சுட்டு பொது இடத்துக்கு நீங்க போகலாம். அப்போ அவங்களுடைய எதிர்மறை ஆற்றல் உங்களுக்கு வராது. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல ஆற்றல் நீங்களே வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஸ்லைடோட இது. அப்போ எதிர்மறை ஆற்றலிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும். அதே போல அஞ்சலி முத்திரை நீங்க தினமும் செஞ்சீங்கன்னா உங்களை யாரும் வசியம் செய்ய முடியாது. பில்லி, ஏவல், சூன்யம் இது எல்லாமே உங்களை தாக்காது. அஞ்சலி முத்திரை செய்யறவங்கள பொதுவா இந்த அஞ்சலி முத்திரைய தவறு செய்தவன் அஞ்சலி முத்திரை நிறைய செய்வான். நீ பார்க்கலாம், எங்கேயாவது தப்பு பண்ணிட்டான், திருடிட்டான் அப்படின்னா உடனே மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுவான்? உட்கடாசனத்துல உட்கார்ந்து அஞ்சலி முத்திரை வச்சிருவான். அப்ப அவ அஞ்சலி முத்திரை வச்சுட்டா அப்படின்னாவே பொதுமக்கள் அவனை அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அஞ்சலி முத்திரையில இருக்கும்போது ஒருவரை அடிக்கணும்னு தோணாது. இன்னொன்னு அந்த திருடனுக்கு பிளஸ் என்னன்னா இந்த அஞ்சலி முத்திரை வைக்கும் பொழுது அவனுடைய வர்ம புள்ளிகள் கவர் ஆயிடும், க்ளோஸ் ஆயிடும். அப்ப எதிராளி அடிக்கும் பொழுது அந்த வர்ம புள்ளிகள் பாதுகாக்கப்படும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அஞ்சலி முத்திரை. இந்த அஞ்சலி முத்திரையை பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்டா செஞ்சுட்டே வரும் பொழுது உங்களுக்கு மூளைக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மூளையை பொறுத்த வரைக்கும் அது 2 பார்ட்டா இருக்கும். ஒண்ணு இடது மூளை, இன்னொன்னு வலது மூளை. இந்த வலது மூளையோடைய செயல்பாடு வேற மாதிரி இருக்கும், இடது மூளையோடைய செயல்பாடு வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுடைய மூளை 2 பிரிவுகளால் ஆனது. வலது மூளை, இடது மூளை 2 இருக்கும். தனித்தனியான செயல்பாடுகள் இருக்கு. பெரும்பான்மையான மனிதர்களுக்கு இடது மூளையின் ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும். ரைட் கை அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு இடது மூளையோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். லெஃப்ட் கை யூஸ் பண்றவங்க வலது பக்கம் தோடைய மூளை ஆதிக்கம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ வலது மூளையின் செயல்பாடுகள் குறைவாக இருக்கும் கை மாத்தி பண்ணும் பொழுது. இப்ப 2 மூளையும் சமமா செயல்படணும் அப்படின்னா இந்த அஞ்சலி முத்திராவை செய்யணும். நமக்கு வலது மூளையோட செயல்பாடு வேணும், இடது மூளையோட செயல்பாடு சமமா இருக்கணும்னா அஞ்சலி முத்திரை செஞ்சா போதும். இங்க பாருங்க, இந்த படத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒருத்தர் ரைட் பிரைன் ஃபங்க்ஷன் அதிகமா இருந்ததுன்னா அவருக்கு பாட்டு நல்லா கேட்பாங்க, கலைகளை ரசிக்கக்கூடிய திறன் அதிகமா இருக்கும், நல்ல பாடலெல்லாம் நல்லா கேட்பாங்க. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா அது வேற மாதிரியா இருக்கும். அவங்களுடைய லெஃப்ட் சைடு பிரைன் ஆக்டிவேட்ல இருந்தா கணக்குல புலியா இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ரைட் சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் சினிமாக்காரங்கன்னு வச்சுக்கிறீங்க. அவங்கள்ட்ட கலைத்திறன் அதிகமா இருக்கும். இந்த லெஃப்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் மூளைத்திறன் அதிகமா இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப 2 மூளையும் ஒருத்தட்ட பணம் நிறைய இருக்கு, ஆனா லெஃப்ட் பிரைன் வேலை செய்யல அப்படின்னா அவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க முடியாது, விட்டுட்டே இருப்பாங்க. நம்மளுடைய 2 பிரைனையுமே நம்ம என்ன பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த அஞ்சலி முத்திரை செஞ்சுட்டே வரணும். இப்போ ஒரே நேரத்துல ஒரு பகுதி மட்டும்தான் செயல்படும் மூளையை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒண்ணு வலது மூளை இல்லைன்னா இடது மூளை. ஆனால் அஞ்சலி முத்திரை செய்யும் பொழுது 2 பகுதிகளும் இணைந்து செயல்படும், வலதும் இடதும் இணைந்து செயல்படும்.
இந்த இது எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த குண்டு பல்பு மாதிரி இருக்கிறது. சுவிட்சை போட்டோம்னா லைட் எரியுது. அதே மாதிரிதான் நீங்க இதை இணைச்சிங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் கவர் ஆயிடும், மூளையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுல ஆன்மீக பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஞ்சலி முத்திரை செய்வதனால நமக்கு பணிவு கிடைக்கும். ஓகேங்களா? மற்றவங்கள்ட்ட ஒரு பணிவா நடந்துக்குவோம், ஒரு அடக்கத்தன்மை கிடைக்கும், இறைவனிட்ட சரணாகதி தன்மை நமக்கு ஏற்படும். ஞான மார்க்கத்துக்கு செல்றதுக்கான ஒரு முதல் படி அஞ்சலி முத்திரை தான். ஓகேங்களா? இதுல எதுவும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த அஞ்சலி முத்திரைய 3 இடத்துல நம்ம செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நார்மலா இந்த முத்திரையுடைய பலன் வேணும், வலது மூளை இடது மூளை செயல்பாட்டிற்கு நீங்க நார்மலா அஞ்சலி முத்திரை வச்சுட்டு, இந்த முத்திரையை பொறுத்த வரைக்கும் நின்று கொண்டு செய்யலாம், உட்கார்ந்து கொண்டு செய்யலாம். ஓகேங்களா? ஒரு 2 நிமிஷத்துக்கு அஞ்சலி முத்திரையை மட்டும் செய்யுங்க. அநாகத சக்கரத்துல கழுத்தை நீங்க நேரா வச்சுக்கலாம். இப்படி க்ளோஸ் பண்ணாதீங்க, இப்படி கொஞ்சம் ஓபன் பண்ணி வைக்கணும். அப்ப லங்ஸுக்கு நல்லா காத்து உள்ள போகும். சரிங்களா? நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை மூடுங்க. மூச்சை நல்லா உள்ள இழுத்து மெதுவா வெளியில விடுங்க. புது இடத்துக்கு போற மாதிரி இருந்ததுன்னா 15 நிமிடங்கள் செய்துட்டு போங்க, ரொம்ப நல்லது. ஓகே, ரிலாக்ஸ் ஆயிடலாம். அப்போ அஞ்சலி முத்திரை உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான முத்திரை, அதாவது உங்களுடைய ஆறாவுடைய எனர்ஜி பாடிக்கான ஒரு ஆரோக்கியத்திற்கான முத்திரைன்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்த முத்திரா நாம ஹாகினி முத்ரா அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒரு அதிதேவதை உண்டு. நமக்கு மொத்தம் ஒரு 7 சக்கரங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு அதிதேவதை இருக்கு. நம்முடைய இந்த ஆக்ஞா சக்கரம் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த புருவ மத்தியில இருக்கு, அந்த ஆக்ஞா சக்கரத்தோடைய அதிதேவதை ஹாகினி அப்படின்றது. ஓகேங்களா? இந்த ஹாகினி முத்ரா எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இதோடைய பலன் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அது வரைக்கும் நீங்க முத்திரையை வச்சுக்கிட்டே இருங்க. இந்த எல்லா விரல் நுனியும் இணைச்சிடுங்க. இந்த விரல் நுனி இணைக்கும் போது அதுல எங்கேயுமே நீங்க ப்ரெஷர் கொடுக்க கூடாது, அழுத்தம் இருக்கக்கூடாது. பட்டும் படாமல் தொட்டா போதும். அழுத்தம் இல்லாமல் பட்டும் படாமல் தொடணும். இந்த கட்ட விரல் தைமஸ் கிளாண்ட்ல இருக்கணும், நெஞ்சுக்குழியில இருக்கணும். ஆச்சா? இந்த மாதிரி இருக்கணும். விரல் நுனியில ப்ரெஷர் கொடுக்காதீங்க, பட்டும் படாமல் தொட்டா போதும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
ரெண்டாவது ஸ்டெப் நீங்க கவனிக்க வேண்டியது, மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது இந்த நுனி நாக்கு அப்பர் பிளேட்ல டச் பண்ணணும். மேல் அன்னத்தை தொடணும். பல்லெல்லாம் கடிக்காதீங்க, உதடெல்லாம் டைட்டா வைக்காதீங்க. உங்க ஃபேசியல் மசில்ஸ் ரிலாக்ஸா இருக்கும். பண்ண முடியுதா பாருங்க. ரெண்டாவது ஸ்டெப், மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது இந்த நுனி நாக்க மேல மடக்கணும். தமிழ் லா உச்சரிப்பு வருதுல்ல, அந்த மாதிரி. மூச்சை விடும் பொழுது நாக்கை இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும். நேரம் நீட்டணும். உள்ளறையே மூச்சை உள்ள இழுக்கும் போது நாக்க மடக்குங்க. லா உச்சரிப்பு. மூச்சை விடும் பொழுது நாக்க நேரம் நீட்டுங்க. நிறைய அன்பர்கள் வீடியோ ஆன் பண்ணி பண்ணிருக்கீங்க. நன்றி. அப்ப நீங்க வீடியோ ஆன் பண்ணி பண்ணீங்கன்னா தவறுதலா ஏதாவது செஞ்சீங்கன்னா சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, இப்படி வைக்கிறீங்க, இப்படி வைக்காதீங்க. சும்மா இப்படி உருட்டி வைங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த விரல்கள்ல சேர்ந்து இருக்கக்கூடாது, அப்படி கேப் இருக்கணும். ஓகேங்களா? அழுத்தம் இல்லாம வச்சுக்கிறேங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விரலை கரெக்டா வச்சிடணும். ரெண்டாவது ஸ்டெப்ஸ், மூச்சை உள்ள இழுக்கும் போது நாக்க மடக்கணும், மூச்சை விடும் போது நாக்க நீட்டணும். இது பண்ணிட்டீங்களா? அடுத்தது நீங்க கவனிக்க வேண்டியது, கண்களை மூடி உங்களுடைய புருவ மத்திய கவனிக்கணும். எண்ணத்தால கவனிச்சாலும் சரி, இல்ல உள்ளறையே நீங்க புருவ மத்திய கவனிச்சாலும் சரி, ரெண்டு கண்ணையும் இப்படி உள் பக்கமா கொண்டு வந்துட்டு புருவ மத்திய கவனிக்கலாம். இல்ல எனக்கு நல்லாவே வரும்னா நீங்க நல்லா கண்ணை திறந்துட்டு புருவ மத்தி பார்க்கலாம். இந்த பயிற்சியை நீங்க 15 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய முழு கவனமும் புருவ மத்தியிலையும் 15 நிமிஷம் முடிகிற வரைக்கும் மூச்சை இழுக்கும் போது நாக்க உள்ள மடக்கணும், மூச்சு விடும் போது நாக்க நேரம் நீட்டணும். இந்த மாதிரி நீங்க பண்ணணும். செஞ்சுச்சுங்களா? அப்படியே செஞ்சுட்டே வாங்க. நிறைய பேரு சரியா பண்றீங்க. நன்றி. உங்க கட்டை விரல் நெஞ்சுக்குழியில தொட்டிருக்கா பாருங்க. உங்க ஃபேசியல் மசில்ஸ் ரிலாக்ஸா இருக்கா பாருங்க. கழுத்தை முதுக நேர வச்சிருக்கீங்களா பாருங்க. மூச்சு உள்ள போகும்போது கேசரி முத்ரா, நுனி நாக்கு மேல டச் பண்ணணும். அல்லா உச்சரிப்பு. வாயெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது. உள்ளாரையே மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கணும். மூச்சு விடும்போது நாக்கை இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும். பயிற்சி முடிகிற வரைக்கும் புருவ மத்தி கவனிச்சுட்டே இருக்கணும். இந்த புருவ மத்தி கவனிக்கிறதுன்றது உங்களுடைய மெயின் ஸ்விட்ச் போர்டு. நீங்க இந்த முத்திரையை எங்கேயும் எப்போதும் செய்யலாம். நின்றபடி செய்யலாம். நாற்காலியில அமர்ந்துட்டும் செய்யலாம். ஓகேங்களா? படுத்தபடி உள்ளவங்க படுத்துட்டும் செய்யலாம். ஆனால் 6வது சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க பத்மாசன், சுகாசனம், வஜ்ராசனத்துல உட்கார்ந்து மட்டும்தான் செய்யணும். 6வது சக்கரத்தை ஆக்ஞா சக்கரத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா. ஓகேங்களா? அவங்க படுத்துட்டு பண்ண வேண்டாம். ஓகே. அப்படியே முத்திரைய வச்சுட்டு மூச்சு இழுத்து நாக்க மடக்குங்க. கண்ணை மட்டும் திறந்துட்டு இந்த பிபிடியை மட்டும் பார்த்துக்கங்க. சரிங்களா? முத்திரை அப்படியே இருக்கட்டும். சுவாசம் சொன்ன மாதிரி அதே வச்சுக்கிறீங்க. கண்ணை மட்டும் திறந்து இந்த பிபிடி கவனிக்கணும். ஆனா இந்த ஸ்லைடை நீங்க கவனிச்சாலும் உங்களுடைய முழு கவனம் புருவ மத்தியில கவனிச்சுக்கிட்டே இந்த பிபிடியை பாருங்க. ஓகேங்களா? புருவ மத்திய கவனிச்சுட்டு பிபிடி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு செயல்பாடை ஏற்படுத்துங்க. எப்போ யார் கூட எங்கே இருந்தாலும் உங்களுடைய கவனத்தை புருவ மத்தியில வச்சுட்டு நீங்க மற்றவங்களோட பேசலாம். சரிங்களா?
ஸோ அக்னின்றது ஒரு புருவ மத்தியில இப்படி இருக்கிற ஒரு அதிதேவை தான். ஆக்ஞா சக்கரத்தோடைய அதிபதி. ஓகேங்களா? முத்திரை செய்யறதுனால உங்களுடைய ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். கண்டிப்பா ஆக்டிவேட் ஆகும். இம்முத்திரை மூளையின் செயல்திறனை அதிகரித்து, இந்த முத்திரையை செஞ்சீங்கன்னா மூளையோடைய செயல்திறனை அதிகரித்து ஞாபக சக்தியை மேம்படுத்தும். மறந்ததை நினைவுல கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. ஓகேங்களா? உங்க வாழ்க்கையில மறதி அப்படின்றது இல்லாம இருக்கணும் அப்படின்னா தினமும் இந்த முத்திரையை செஞ்சுட்டே வாங்க. ஞாபக சக்தி எவ்வளோ ஏஜ் ஆனாலும் குறையாது, அதிகரிக்கும். ஓகேங்களா? ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. செய்முறை ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அழுத்தம் இருக்கக்கூடாது, விரல் நுனிகள் சேர்ந்து இருக்கணும். உங்களால கண்ணை திறந்துட்டு புருவ மத்தி பார்க்க முடிஞ்சா இந்த மாதிரி பார்க்கலாம். இல்லைன்னா நார்மலா கண்ணை மூடிட்டு எண்ணத்தால புருவ மத்தியை மட்டும் நீங்க கவனிச்சுட்டே இருந்தா போதும். மூச்சு இழுக்கும் போது நாக்கு மேலானத்தை தொடணும், மூச்சு விடும் போது நாக்கு நேரம் நீட்டணும். இது எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்னா 15ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் செஞ்சுக்கலாம். பலன்கள் ஞாபக சக்தியை அதிகரிக்கும், உங்களுடைய கவனச்சிதறல் ஏற்படாமல் தடுக்கும், மனம் அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை, ஆக்ஞா சக்கரம் தூண்டப்படும். படிக்கிற மாணவர்கள் புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் இந்த முத்திரையை செஞ்சீங்க அப்படின்னா அவங்க படிக்கிறது அப்படியே ஞாபகத்துல இருக்கும். பசு மரத்தாணி போல நினைவில் பதிய வைக்கக்கூடிய ஒரு முத்திரை தான் இது. ஓகே, ரிலாக்ஸ் ஆயிடுங்க. ஸோ முத்திரைன்னு நம்ம இன்னைக்கு 2 முத்திரையை மட்டும் பார்த்துருக்கோம். இந்த ஒவ்வொரு முத்திரைக்கும் பீஜ மந்திரங்கள் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு முத்திரைக்குன்னு சொல்றதை விட ஒவ்வொரு பூதத்திற்கும் பீஜ மந்திரம் இருக்கு. நான் ஒவ்வொரு முத்திரைன்னு சொன்னது அந்த 5 ஒவ்வொரு முத்திரைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு பீஜ மந்திரம் இருக்கு. அது எப்படி நம்ம சேன் பண்ணலாம், எப்படி நம்ம பஞ்சபூதத்தை ஆக்டிவேட்ல வச்சுக்கலாம் அப்படின்றத மந்திரங்கள் மூலியமாக நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஸ்லைடுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐந்து விரல்கள் இருக்கு. இந்த கட்டவரல் பொறுத்த வரைக்கும் நெருப்பு பூதம், ஆள்காட்டி விரல் வந்து காற்று பூதம், நடுவிரல் ஆகாய பூதம், மோதிர விரல் நிலபூதம், சுண்டு விரல் வந்து நீர் பூதம். சரிங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய யோகா ஆசிரியர்கள் இதுல இருக்கலாம். ஓகேங்களா? புதுசா உள்ளவங்களும் இருக்கலாம். இந்த கட்டவரலுக்கான பீஜ மந்திரம் வந்து ரம். இதை எப்படி நம்ம உச்சரிக்க போறோம் அப்படின்னா இதை மட்டும் ஞாபகம் மட்டும் வச்சுக்கிறேங்க. இந்த பிபிடி நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னுடைய ஸ்லைடு மட்டும் தான் தெரியும். உங்களுடைய மோதிர விரலை மடக்கி கட்டவரல் நுனியோட இணைக்கணும். ஆச்சுங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு லம் சான் பண்ணணும். இது வந்து பிருத்திவி முத்ரா, மூலாதார சக்கரத்தோட தொடர்புடைய ஒரு முத்திரை. ஓகேங்களா? இந்த லம் சான் பண்ணும் பொழுது உங்களுடைய தசை மண்டலம், எலும்பு மண்டலத்தை கவனத்தை வச்சுட்டு இந்த லம் சான் பண்ணணும் 2 கையிலையும். ஓகேங்களா? மூச்சை இழுக்கணும். ஒரு மூச்சுக்கு 3லிருந்து 4 முறை இந்த லம் சான் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிமிர்ந்து உட்காருங்க. 2 கையிலையும் மோதிர விரல், கட்டவரல் நுனி அணைச்சிருங்க. மூச்சு எடுங்க. லம் லம் லம். மறுபடியும் மூச்சு எடுங்க. லம் லம்.
இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மந்திரம் உங்களுக்கு முழுமையா மனப்பாடம் ஆயிருக்கும் எல்லாருக்கும். அதனால கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இன்னைக்கே மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க தனியா நாளையில இருந்து பண்ண ஆரம்பிச்சீங்க. திரும்ப மூச்செடுங்க. லம் 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 ரிலாக்ஸ். இதை வந்து நீங்க 5 நிமிஷம் வரைக்கும் சான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க லம் அப்படின்னா, மோதிர விரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலபுதம் சொல்லிட்டோம். ஸோ நிலத்துக்கு வந்து நம்ம லேண்ட்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல லேண்ட், எல் ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து எல். இப்போ லம் சான் பண்றது LAM லம். ஓகேங்களா? லம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. லம். அடுத்தது நடுவரலையும் கட்டவரல் நுனியும் இணைச்சிடணும். இதுக்கு வந்து ஹம் சான் பண்ணணும். HAM ஹம். எப்படி ஞாபகம் வைக்கிறீங்கன்னா, இந்த நடுவரல் தான் இருக்கிறதுலயே ஹைட்டா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹைட் ஹெச், நுனி தொடறீங்க. அப்போ ஹம் சான் பண்ணணும். ஓகே, பண்ணலாமா? இது வந்து நீங்க நினைக்கும் போது உங்களுடைய விசுத்தி சக்கரத்தை சங்கல்பம் பண்ணிக்கணும். தைராய்டு கிளாண்ட் எங்க சங்கல்பம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சான் பண்ணணும். சான் பண்ணலாமா? நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கட்டவரல் நுனியும் நடுவரல் நுனியும் இணைச்சிடுங்க. நிமிர்ந்து உட்காரணும், கண்களை மூடணும். ஹம் 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 ஹம். நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி நீட்டியிருக்கேன். நீங்க மடி மேல வச்சுக்கிறீங்க முத்திரைய. சரிங்களா? மடியில வச்சுக்கிறீங்க. உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும். அதுக்காக தான் வீடியோ ஆன் பண்ண சொன்னது. சரிங்களா? மடி மேல வச்சுக்கிறீங்க. மூச்சு எடுங்க. ஒரு மூச்சுக்கு 3ல இருந்து 4 தடவை சான் பண்ணுங்க. ஹம் 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 ஹம். ரிலாக்ஸ். இப்போ மோதிர விரலுக்கு என்ன சான் பண்ணோம்? லம் சான் பண்ணோம். நடுவிரலுக்கு ஹம் சான் பண்ணோம். இப்ப ரெண்டையும் சேர்த்து நீங்க சான் பண்ணணும். மூச்சு இழுக்கணும். ஒரே மூச்சுல 2 முறை சொல்லணும். எப்படின்னா, ஓம் லம் 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 லம். மூச்சு எடுக்கணும். ஓம் லம் 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 லம். லம் சொல்லும் பொழுது மோதிர விரல், ஹம் சொல்லும் பொழுது நடுவிரல். இப்ப அப்படியே சான் பண்ணுங்கல்ல. ஓம் லம் 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 லம். ஓம் லம் 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 லம். ஓகே, வெரி குட். இப்போ 2 பூதத்தை பார்த்துட்டோம்.
நிலபூதம் ஆகாய பூதம் பார்த்துட்டோம். அடுத்தது காற்று பூதத்தை நெருப்பு பூதத்தோட இணைக்கணும். எம் சான் பண்ணணும். YAM எப்படின்னா மூச்சு எடுக்கணும். எம் 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 ரிலாக்ஸ். இப்போ இது வரைக்கும் 3 பூதம் பார்த்தோம். இந்த 3ஐயும் சேர்த்து கொண்டு வரணும். ஓகேங்களா? லம் ஹம் எம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஓம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? லம் ஹம் எம். அவ்வளவுதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? மூச்சு எடுங்க. லம் மூச்சு எடுங்க. ஓம் லம் ஹம் எம். இது ஒரு மூச்சுக்கு ஒரு செட்டு சொன்னா போதும். மூச்சு எடுங்க. ஓம் லம் ஹம் எம். ஓம் லம் ஹம் எம். மூச்செடுங்க. ஓம் லம் ஹம் எம். நிறைய பேருக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். மூச்சை எடுக்க சொன்னீங்க, ஆனா மூச்சை நான் விடலையே அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். மூச்சை எடுத்தீங்க, இந்த மந்திரத்தை சான் பண்ணும்போது எக்ஸைல் ஆயிடும். ஓகேங்களா? மூச்சை எடுத்தீங்க, லம் ஹம் எம் சான் பண்ணும்போது பிரீத் அவுட் ஆகும். இப்போ அடுத்த பூதம் என்ன இருக்கிறது? 3 பூதம் பார்த்துட்டோம். நிலத்துக்கு பார்த்துட்டோம், ஆகாயத்துக்கு பார்த்துட்டோம், காற்றுக்கு பார்த்துட்டோம். ஆனா இந்த காற்று பூதத்துக்கு நீங்க எங்க சங்கல்பம் பண்ணணும்னா உங்களுடைய ஹார்ட் சக்கரத்தை நீங்க நினைக்கணும். உங்களுடைய ஹார்ட் லங்ஸ்க்கான ஒரு பீஜ மந்திரமா இந்த மந்திரத்தை எடுத்துக்கணும். எம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த முத்திரையில நாகத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இந்த முத்திரையில வச்சுட்டு நீங்க சான் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது உங்களுடைய மோதிர விரலை மடக்கி கட்டை விரலை இங்க அழுத்தி பிடிக்கணும். ரம் சான் பண்ணணும். RAM ரம் சான் பண்ணணும். இது நீங்க ரம் சான் பண்ணும்போது உங்களுடைய கணையத்தை நீங்க நினைச்சுக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலா இது நெருப்பு பூதன்றது ஹார்ட் தான். ஆனா இங்க நீங்க நினைக்கும் பொழுது உங்களுடைய பேங்க்ரியாஸை நீங்க சங்கல்பம் பண்ணிக்கணும். மூச்செடுங்க. ரம் ரம் ரம். மூச்செடுங்க. மடி மேல வச்சுக்கிறேங்க. முத்திரையை மடியில வச்சுக்கிறேங்க. உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கட்டும். கண்களை மூடுங்க. சாந்தா மேடம் மடியில வச்சுக்கிறேங்க. டேபிள் மேல வச்சுன்னா டேபிள் மேல கை தூக்கி வச்சுக்கலாம். இன்ஹேல். ரம் 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 ரம். ரிலாக்ஸ். நீங்க இது 5 நிமிஷம் வரைக்கும் கூட சொல்லிக்கலாம். இப்போ இந்த 4 மந்திரத்தையும் நீங்க ஒரே எக்ஸைல்ல கொண்டு வரணும். மூச்சு எடுக்கிறீங்க. ஓம் லம் ஹம் எம் ரம். ஓம் லம் ஹம் எம் ரம். ஓம்
ரிலாக்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். சூப்பர். அடுத்தது இந்த இன்னும் ஒரு பூதம் தான் இருக்கு. 4 பூதம் பார்த்துட்டோம். நீர் பூதம். நீர் பூதம் சுண்டு விரலை மடக்கி கட்ட விரல் நுனியோட இணைச்சிடணும். இதுக்கான பீஜ மந்திரம் வம், VAM, வம் சாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, வாட்டர் WATR போடுறீங்களா, அதுல W ஒரு V மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலத்துக்கு எல்னு சொன்னா லேண்ட், LM. ஹைட்டா இருக்கிற விரலுக்கு H சொன்னா ஹம், எம். இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஒய் மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன், எம். இந்த வியை வச்சுட்டு ஒய் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எம். அடுத்தது ரம், ரம் மட்டும் ஞாபகம் வச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது சுண்டு விரல் வம். ஸ்டாண்ட் பண்ணலாமா? சுண்டு விரலை நினைச்சிடுங்க, நிமிர்ந்து உட்காருங்க, மூச்செடுங்க. வம் வம் வம். உங்களுடைய சிறுநீரகத்தை சங்கல்பம் பண்ணிக்கணும். 2 கிட்னி இருக்குல்ல எல்லாருக்கும், 2 கிட்னியும் நல்லா இருக்கிறதா நினைச்சிட்டு இந்த வைப்ரேஷன் நீங்க அந்த சாண்ட் பண்ற வம் சாண்ட் உங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய சிறுநீரகம் நன்றாக இயங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை நல்லா சாண்ட் பண்ணுங்க. வம் 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 வம். ரிலாக்ஸ். இப்போ ஒரே எக்ஸைல்ல இந்த 5 பூதத்தையும் கொண்டு வர முடியுமா? பண்ணிடலாமா? ஈஸியா தானே இருக்கு. ஓகே, மூச்சு எடுக்கணும். ஓம் லம் லம் யம் லம் லம். மூச்சு எடுங்க. ஓம் லம் லம் யம் லம் லம். மூச்சு எடுங்க. ஓம் லம் லம் யம் லம் லம். மூச்சு எடுங்க. ஓம் லம் யம் லம் லம். மூச்சு எடுங்க. ஓம் லம் யம் லம் லம். ஓம் லம் யம் லம் லம். ஓம் லம் யம் லம் லம் லம். ஓம் லம் யம் லம் லம். இந்த
இந்த சக்கரங்களுக்கான பீஜ மந்திரம் பார்த்துட்டீங்க. சந்தேகம் இருக்கும், மொத்தம் யோகாவில் இருக்கிறவங்க 7 இருக்கே, 7 சக்கரம் இருக்கே அப்படின்ட்டு. இந்த 2 சக்கரத்துக்கு பீஜ மந்திரம் கை விரல்ல இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அது மட்டும் போதும். இந்த 2 சக்கரங்கள் உயர்நிலை சக்கரங்கள், அது கை விரல்கள்ல நம்ம அடக்க முடியாது. அது மேல்நிலை சக்கரங்கள் 2, ஆக்ஞா சக்கரம், சகசிரார சக்கரம். ஓகே, இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு வகுப்புல கலந்துகிட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதுவும் வீடியோ ஆன் பண்ணி பண்ண உங்களுக்கு ஸ்பெஷல் நன்றி. வாழ்க வளமுடன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கிறேங்க. சிவஸ்ரீங்கம்மா, சிவஸ்ரீமா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இன்னைக்கு நம்ம யோகா ஆசிரியர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையா நமக்கு முத்திரைகள் சொன்னாங்க. அருமையா அஞ்சலி முத்திரை, அதுலயும் 3 லெவல் சொன்னாங்க. அதோட பயன்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது. காகினி முத்திரை சொல்லியிருக்காங்க. பஞ்சபூதங்களும் விரல் நுனிகளும், நம்ம கையில உள்ள விரல் நுனிகளும் சேர்த்து பீஜிய மந்திரம் மூச்சோட சேர்த்து எப்படி செய்யறதுன்னு செய்முறை விளக்கம் ரொம்ப அழகா ஐயா தெளிவா சொன்னாங்க. ரொம்ப இது பயனுள்ள தகவலா இருந்துச்சு. இந்த அருமையான யோகாவை நமக்கு கற்றுக் கொடுத்த ஐயா அவர்களுக்கு, முத்திரைகளை நமக்கு அருமையாக சொல்லிக் கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயாவை எல்லாரும் துரிய நிலையில இருந்து வாழ்த்திடலாம். எல்லாரும் துரிய நிலைக்கு வந்துருங்க. யோகா ஆசிரியர், முத்திரை ஆசிரியர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவோட பயனுள்ள நேரத்தை நம்மகிட்ட செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றி நன்றி அம்மா. நன்றி அம்மா. இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுக்கு அன்மியூட் பண்ணி ஐயாட்ட கேள்வி கேட்க சொல்லுங்கம்மா. ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயாட்ட கேள்வி கேட்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கௌரி அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க ஐயா இந்த முத்ராஸ் கிளாஸ். நன்றிங்கம்மா. நான் ரெகுலரா நம்ம பயிற்சி பண்ணிட்டு வரேன். ஆனா இந்த முத்ரா நான் எப்ப இந்த பயிற்சி பண்ணிட்டு இத ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ரெகுலரா பண்ணவா நானு? ஆசன பயிற்சி செய்து முடித்ததற்கு அப்புறம் முத்திரை பயிற்சி செய்தீங்கன்னா முத்திரைக்கு பலன் அதிகம் கிடைக்கும். செய்யலாமா? இப்ப எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ற மாதிரி லாஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 5 இதுவும் இது பண்ற மாதிரி அத கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது எல்லாமே கவர் ஆயிடும் இல்லைங்களையா? அது நீங்க தனித்தனியா எப்ப வேணுமானாலும் நீங்க பண்ணிக்கலாம். கடைசியா பண்றது மட்டும் போதுமா அப்படின்னு கேக்குறீங்க. அதை மட்டும் பண்ணிக்கலாம். ஆமா, தனித்தனியா ஒன்னொன்னும் பண்றதா? இல்ல நீங்க மொத்தமா ஒரே இதுலயே கொண்டு வாங்க. நேரம் இருந்ததுன்னா தனித்தனியா பண்ணுங்க. ஒரு செட் மட்டும் பண்ணிக்கிறீங்க. மூச்செடுங்க. ஓம் லம் 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 லம், அப்புறம் ஓம் ரம் ரம் ரம். இது மாதிரி ஒரு செட் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா மட்டும் ஒரு இது சேர்த்துக்கங்க போதும். இந்த 5ஐயும் தனித்தனியா செஞ்சுட்டு 5ம் சேர்த்து ஒரே இதுல நீங்க கொண்டு வந்துடலாம். அது ஒரு டவுட்டுங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னாக்கா, ஒன்னொன்னும் இந்த லம் எந்த இதோட கனெக்ட் ஆகுது? எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிட்டே இருந்துச்சு. மூலாதார சக்கரமா உங்களுடைய எலும்பு மண்டலத்தையும் தசை மண்டலத்தையும்
சங்கல்பம் பண்ண சொன்னேன். உங்களுடைய எலும்பு தசை மண்டலம் நல்லா இருக்கிறதா நினைச்சு சங்கல்பம் பண்ணிட்டு சேட் ஆ பண்ணுங்க. ஆ மூலாதார எலும்பு சக்கரம் கோனாரி கிளாண்ட். ஓகே. அப்புறம் வந்து விரல மடக்கி பண்ணோம் இல்லைங்களா? இது பான்கிரியாஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு ரம் நீங்க கணையம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா மாதங்கி முத்திரை வச்சுட்டு ரம் சாண்ட் பண்ணுங்க. சரிங்களா? மாதங்கி முத்திரை. எஸ். கணையத்துக்காக பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, பஞ்சபூதத்திற்காக பண்ணணும்னு நினைச்சா நீங்க இந்த இதுவும் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒண்ணு சூரிய முத்திரை வச்சுக்கலாம், இல்லைன்னா பிராண முத்திரை வச்சுக்கலாம். இது எனர்ஜி லெவல அதிகமாக்குறதுக்காக. ஒருவேளை ஓகே. சுகருக்காக பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதங்கி முத்திரை வச்சுக்கிறீங்க. டக்குன்னு சடனா வராது, நீங்க வெறுமனே பண்ணிக்கணும். பிராண முத்திரை வந்து ரெகுலராவே இந்த மந்திரா சாண்டிங்ல கொண்டு வரலாம். ரம் சாண்ட் பண்ணும் பொழுது இந்த பிராண முத்திரை வச்சுக்கலாம். ரம் சாண்ட் பண்றது. ஆமா, பிராண முத்திரை வச்சுக்கலாம். ரம் சாண்ட் பண்ணும்போது வெறுமனே சுண்டு விரல் நுனிக்கு. இதுங்கய்யா பிபி வந்து கம்மி ஆகுறதுக்கு ஏதாவது முத்திரை இருக்குங்கய்யா? இந்த அபானவாயு முத்திராவை ரெகுலரா பண்ணுங்க. எவ்வளவு நாளா இருக்கிறது? இந்த மந்திரா எவ்வளவு சாண்டிங்லயே நாள் இல்ல சார், குறைஞ்சிடுமா? இந்த மந்திரா இவ்வளவு நாள் இல்ல, சாண்டிங்லயே இவ்வளவு நாள் குறையும். கிடையாது. இப்ப மட்டும் ஒரு 10 days 10 பாயிண்ட் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்க இப்ப மந்திரா சாண்டிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு அப்புறமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, குறைஞ்சிருக்கும். ஓகே. இந்த 10 கூட இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது இப்ப குறைஞ்சிருக்கும். ஆமா. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க, மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. மந்திரத்திற்கு வலிமைகள் அதிகம். ஆ இல்ல, மனோன்மய கோஷத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம ஆ மந்திரத்தின் மூலமே சரி செய்ய முடியும். ஆ ஆ அன்னமய கோஷத்தால வரக்கூடிய பிரச்சனையை ஆசனம் மூலயமா தான் சரி செய்ய முடியும். பிராணமய கோஷத்துல வரக்கூடிய பிரச்சனையை மூச்சு பயிற்சியால தான் சரி செய்யும். இந்த மாதிரி உங்களுக்கு மந்திர சாண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக் பண்ணி பாருங்க, குறைஞ்சிருக்கும். நன்றி. ஓகே ஓகே சார், நன்றி. ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக பெரியநாயகி அம்மா. வாழ்க வளமுடன். வளமுடன். நண்பர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் என்னன்னா, 8 மணிக்கு நம்ம நிகழ்வை நிறைவு செய்யணும். அடுத்த 108 சங்கல்பம் ஃபார்ம் ஃபில் பண்றது, அதிகாலை எழுது, நிறைய நமக்கு வேலை இருக்கிறதால 8 மணிக்கு நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. அன்பர்கள் வந்து தெளிவா வந்து சுருக்கமா கேள்விகளை கேட்க, நீண்ட ஆலோசனைகள் ஐயா கிட்ட நம்ம தனிப்பட கேட்டு கூட இது பண்ணிக்கலாம். அதனால இன்னொரு 7:55 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். மற்றவங்க ஐயா கிட்ட தனிப்பட்ட முறையில நம்ம சந்தேகங்கள்ல நம்ம கிளியர் பண்ணிக்கலாங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன்மா. நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அடுத்ததாக கிருஷ்ணவேணி அம்மா. அம்மா பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். உங்க ப்ரோக்ராம்லாம் சூப்பரா இருக்குதுங்க ஐயா. கர்ப்பப்பை பிரச்சனைக்கு எந்த முத்திரை வைக்கலாங்க ஐயா? கர்ப்பப்பை இறக்கமா? இல்லைங்க ஐயா, கட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அத மருத்துவர்கிட்ட கேட்டுக்கங்க. அதோட சேர்த்து யோனி முத்ரா ரெகுலரா பண்ணிக்கணும். ஓகேங்க. யோனி முத்ரான்னு போட்டா வந்துரும். இந்த மாதிரி பண்றது, கையெல்லாம் கோர்த்துட்டு சரி அந்த முத்திரை மட்டும் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்க. அதோட சேர்த்து பிராண முத்ராவும் பண்ணுங்க. ஓகேங்க. மந்திரா சாண்டிங் இப்ப உள்ளதை நீங்க ரெகுலரா பண்ணிட்டே வரலாம். ஓகேங்க. இல்ல இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த இந்த டைனமிக் முத்ரான்னு ஒண்ணு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏற்கனவே நீங்க அந்த முத்ரா இதுல டிராவல் பண்றீங்க அப்படின்னா டைனமிக் முத்ரா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக CO M3 பேசுங்கம்மா. அன்மியூட் கொடுத்திருக்கீங்கம்மா, பேசுங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுமதி அம்மா. சுமதி ஜி, அன்மியூட் கொடுத்திருக்கீங்கம்மா, பேசுங்கம்மா. வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். சொல்லுங்கம்மா.
இந்த பஞ்சபூத முத்திரை வந்து நம்ம எந்த நேரத்துல ஐயா பண்ணணும்? இப்ப நீங்க சொல்லி கொடுத்த 5 முத்திரையும் முத்திரையை பொறுத்த வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது நல்லது. டைம் கிடைக்கலன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு 2 மணி நேரம் கிடைச்சு சாப்பிட்டு. அதே மாதிரி இது அந்த சாண்டிங் ரொம்ப கம்பல்சரி ஐயா? மந்திரத்தை இப்ப ஏற்கனவே சொன்னலமா, ஆ உடலால் வரக்கூடிய பிரச்சனையை யோகாசனம் மூலியமா சரி செய்யலாம். மனசுல வர்ற பிரச்சனையை மந்திரங்கள் மூலியமா சரி செய்யலாம். நன்றி ஐயா. மந்திரத்துக்கு வலிமை உண்டு, அதனால மந்திரங்கள் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. வாழ்க. நன்றிங்கம்மா. அடுத்ததாக தர்மராஜன் ஐயா அன்மீட் கொடுத்திருக்கேன், பேசுங்க. வாழ்க வளமுடன். இந்த வாக்கிங் போகும்போது என்ன முத்திரை செய்யலாம்? தியானம் செய்யும்போது என்ன முத்திரை? வாக்கிங் பண்ணும்போது முத்திரை செய்ய வேண்டாம். சரிங்க. நல்ல வேகமா நடக்கிறதுக்கு முஸ்லிம் முத்திரை வச்சு நடங்க. ஓகேங்களா? சம்டைம் கோபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல முத்திரையை விட்டுட்டு சாதாரணமா நடங்க. கொஞ்சம் கொஞ்சமா பழகுங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து முஸ்லிம் முத்திரை வச்சு நடக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடா நீங்க நடக்கலாம். ஒரு ஸ்டெப்ஸ் ஏறீங்கன்னா முஸ்லிம் முத்திரை வச்சுக்கலாம். தியானம் பண்ணும்போது மிருகி முத்திரை அப்படின்னு இருக்குது, வான் முத்திரைன்னு சொல்றது. இந்த முத்திரையை வச்சுட்டு தியானம் பண்ணுங்க. மிருகிங்களா? மிருகி, ஆமா. நைட்ல ஒரு 2-3 மணிக்கு தலைவலி வருது. நைட்ல 2 மணிக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கு என்ன? ஒரு மாசத்துக்கு அபான முத்ரா பண்ணிட்டு பண்ணி பாருங்க. அபான முத்ராவும் பிராண முத்ராவும். நன்றிங்க. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக கலைவாணி அம்மா. அம்மா அன்மீட் கொடுத்திருக்கேன். கலைவாணி அம்மா. பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா பேசுங்கம்மா. சவுண்ட் கிளியரா தெரியும். சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. சளி இருமலுக்கு லிங்க முத்திரா பண்ணுங்கம்மா. ஆமா, குறைஞ்சபட்சம் 6 நிமிஷம் பண்ணணும். 4 வேலையா பண்ணிடுங்க. சளி இருக்கும்போது 6 நிமிஷம், காலையில மத்தியானம் சாயங்காலம். எம்டி ஸ்டமக்கா இருக்கணும். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக POCO M3 அன்மீட் கொடுத்திருக்கேங்க, பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன். அடுத்ததாக கணேஷ் அம்மா. கணேஷ் ஐயா பேசுங்க. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க ஐயா, பேசுங்க ஐயா. ஐயா இந்த சொன்னீங்க இல்லைங்கய்யா, லம்ஹம் 5 மந்திரம் சொன்னீங்க இல்லைங்கய்யா, அந்த அந்த ஞாபகப்படுத்திருங்க ஐயா. இது வந்து உங்களை லம் சாண்ட் பண்ணும்போது எலும்பு தசை மண்டலத்தை இதுல எனக்கு சொன்னேன். இதோடைய சக்கரம் வந்து மூலாதார சக்கரம், பிளான்ட் கோனாடி பிளான்ட். அடுத்தது ஹம் சொல்லும் பொழுது விசுத்தி சக்கரம், தைராய்டு பிளான்ட். தொண்டைக்குழியை நீங்க சங்கல்பம் பண்ணுங்க. உங்களுடைய குரல் வளம், அதாவது தலைக்கு மேல உள்ள உறுப்புகள் எல்லாம் நன்றாக இருக்கிறதா சங்கல்பம் நினைச்சு பண்ணணும். இது விசுத்தி சக்கரத்தோட தொடர்புடையது. அடுத்தது எம் சாண்ட் பண்ண சொல்லிடுங்க. உங்களுடைய இதயத்தை நினைச்சு நீங்க சாண்ட் பண்ணணும். இது அநாகத சக்கரத்தை இது பண்ண சொல்றது. அடுத்தது இது வந்து சூரிய பூதத்துக்கான ஒரு முத்திரை, அதாவது நெருப்பு பூதத்தை சமநிலைப்படுத்துறது. இதை வந்து ரம் சாண்ட் பண்ண சொன்னேன். இது பண்ணும் பொழுது உங்களுடைய கணையம் நன்றாகங்கிறதா நீங்க சங்கல்பம் பண்ணிக்க சொன்னேன். அடுத்தது இந்த சுண்டு விரலோட கட்ட விரல் இணைக்கும் பொழுது வம் சாண்ட் பண்ண சொன்னோம். இது வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தோடைய தொடர்புடையது, அட்ரினல் பிளான்ட். இது வந்து சிறுநீரகம் நன்றாக இயங்கிறதுக்காக நீங்க சங்கல்பம் பண்ணிட்டு இந்த சாண்ட் பண்ணணும். புரியுதுங்களா ஐயா? நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக பத்மா சதீஷ் அம்மா.
ஐயா வாழ்க வளமுடன். இரவுல எங்க கணவர் கொரட்ட சவுண்ட் அதிகமா இருக்கு. அதுக்கு எதனா முதிரை இருக்குதுங்க ஐயா? அவங்கள சங்கு முத்திரை தினமும் செஞ்சுட்டு வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் அப்படிங்களா? 2 கைய நல்லா உரசி தேய்ச்சிட்டு இந்த ம் விசுத்தி சக்கரத்துல ஒரு 60 செகண்ட் உரசி தேய்க்கணும். ம் கையில இருக்கிற இந்த வெப்பத்தை ம் மெதுவா அந்த இடத்துல வைக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உரசி லெஃப்ட் சைடு ரைட் லெஃப்ட் மாத்தி மாத்தி வைக்க. ஒரு நாளைக்கு இது ஒரு 4 தடவை பண்ண சொல்லுங்க. சரிங்க ஐயா. சரிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாகராஜன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பேசுங்க ஐயா. நாகராஜன் ஐயா, அன்மீட் கொடுத்திருக்கேங்க ஐயா. அடுத்ததாக ரா தமிழ் செல்வி அம்மா. வாழ்க வளமுடன்மா, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க எங்க வளமுடன்மா. வகுப்பு ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சது. அப்புறம் ஐயா இந்த மாதிரி இந்த ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கு என்ன ஐயா முத்திரை பண்றது? நைட் நேரம் பகல்ல தூக்கமே இருக்கிறது இல்லைங்க சொல்றேன். பகல்ல பகல்ல தூங்குறது தூங்குறீங்களா? இல்லையா? Okay. இல்லைங்க. சக்தி முத்ரா பண்ணிட்டு வாங்க, ஞான முத்ரா பண்ணுங்க. 2 முத்திரை மட்டும். ஆதி முத்ரா சக்தி வச்சுட்டு முத்ரா. ஆமா சக்தி முத்ரா, ஞான முத்ரா. அப்புறம் அதான் ஐயா எங்க பொண்ணு வந்து நைட்டு தூக்கத்துல பல்ல கடிக்கிறாங்க ஐயா. அது எதனால அப்படின்னு தெரியல. அவளுக்கு தெரியறது இல்ல. ஆனா ம். அது என்ன என்ன இதனால இருக்கும் அப்படிங்கறது எனக்கு புரியல ஐயா. ஈவினிங்ல கொஞ்சம் நல்லா நடக்க சொல்லுங்க. அவங்க மிருகி ம். முத்ரா பண்ண சொல்லுங்க. மான் முத்திரை. ஓகே. மான் முத்ரா பண்ணுங்க. மிருகி முத்திரை. மிருகி இது முத்ரா. அடிக்கடி செய்ய சொல்றேன். இது ஆமா எத்தனை நிமிஷம் செய்யலாம் ஐயா? இது எவ்வளவு நேரம் வேணுமானு செய்யலாம். சம்டைம் உடம்பு ஹீட் செய்யலாங்களா? ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா குடிக்கணும். மிருகி முத்ரா பண்ணா தண்ணி நல்லா சரிங்க. குடிக்கணும். உடம்பு ஓகே ஹீட் ஆகும். ஓகேங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக சுமதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா தவம் பண்ணும்போது நம்ம முத்திரை வச்சு உட்காந்துருக்கலாமாங்க ஐயா? தாராளமா மிருகி முத்ரா வச்சு உட்காருங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஓகேங்க ஐயா. மிருகி முத்ரா, உடம்பு வீட்ராக் குறையும். முத்ரா. உடம்பு குறைகிறதுக்கு இந்த ரம்சாண்டுக்கு ஒரு மந்திரம் சொன்னல, ஆமாங்க ஐயா. அது லிங்க முத்ரா. 2 முத்ரா பண்ணிக்கலாம். இதுதான் வெயிட் லாஸ்க்கான முத்ரா. வீட்டாட்சி சரிங்க. முத்ரா 7 நாள் தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா 2 கிலோ 100% குறையும். அது எப்படி சரிங்க. பண்ணணும் ப்ரொசீஜர் ஏற்கனவே உள்ள கிளாஸ் ரெக்கார்டிங் வீடியோ பாத்துக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி சரிங்க ஐயா. எடுத்துக்கோம். ஓகே. ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாகராஜன் ஐயா, திரும்ப அன்மியூட் கொடுத்திருக்கேன், பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரஸ்வதி அம்மா. அம்மா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். சரஸ்வதி அம்மா. அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கீங்கம்மா. சாந்தி அம்மா. அம்மா சாந்திங்கம்மா. அம்மா கேக்குதாங்கம்மா? கேக்குதுங்கம்மா, பேசுங்கம்மா. ஆமா 7 வயசு குழந்தை நைட்டு இரும்பல் ஜாஸ்தியா இருக்கு. நைட்டு தூக்கத்திலேயே யூரின் போயிடுறான். அதுக்கு ஏதாவது பண்ண முடியுங்களாங்கம்மா? இருமல் இருக்குதுன்னா குழந்தைக்கு 8 வயசுலதான் முத்திரையே கொடுக்கணும். 8 வயசு. 8 வயசுதான் முத்திரையே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? நீங்க சரிங்க. அவங்களுக்கு தேவையான இந்த சித்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணி சுடு தண்ணி குடிக்கிறது, யூரின் போறது அது பொதுவா எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கும். 7 வயசுக்கு மேல மாறிடுவாங்க. ஏன்னா மூலாதார சக்கரம் இருக்கிற வரைக்கும் யூரின் போகதான் ஆரம்பிப்பாங்க. சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. 0 to 7 பெரியவங்களுக்குமா இரும்பல் அதே மாதிரி ரொம்ப கரு கருன்னு இரும்பல் வருது. அதுக்கு லிங்கமுத்திரா தினமும் பண்ணிட்டே வரணும். சளி குறையிற வரைக்கும் பண்ணிட்டே வரணும். சரி. ஓகேங்களா? நெஞ்சு சளி
இந்த எல்லா விரலையும் கோர்த்துட்டு நல்லா இறுக பிடிக்கணும். லெஃப்ட் கட்டல் நேரம் நிறுத்திக்கணும். பழைய ரெக்கார்டிங் வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதுலயே பாத்துக்கலாம். நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நான் சரஸ்வதிமா பேசுறேன். வணக்கம்மா. வணக்கங்க. இப்போ எனக்கு வந்து ஹிப் பெயின் இருந்துட்டு இருக்குது. அதுல நான் ஒரு இதுல பார்த்தேன், கோமுகாசனம் பண்ணனாக்கா ஒரு நல்லது அப்படின்னு. அது நல்லா இருக்கும்போது பண்ணீங்கன்னா பாரு. நீங்க இப்போங்கிறது அது பண்ண வேண்டாம். வலி இருக்கும்போது எதையும் பண்ணக்கூடாது. நீங்க வந்து வியாகராசன் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்கு. கேட் அண்ட் கவ் மாதிரி இருக்கும். ஒரு காலை பின்னாடி வியாகராசன் டைப் பண்ணுங்க. அந்த ஆசனாவை பண்ணுங்க. அதே மாதிரி என்ன ஆசனம்? வியாகராசனம். ஆமா வியாகராசனம். வியாகராசனம் வரும். ஆமா சரி சரி சரிங்க. அந்த ஆசனம் பண்ணுங்க. இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. உங்க போன் நம்பர் அப்படியே போட்டு விடுங்க ப்ளீஸ். அப்பப்போ கொஞ்சம் சரி. இந்த தம்ஸ் அப் முத்ராவும் பண்ணிட்டே வரணும். ஓகே 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 சரிங்க. ஓகே தேங்க்யூ. அடுத்ததாக வைவோ V2351 அம்மா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக POCO M3 பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். நாகராஜன் அன்மிட் கொடுத்திருக்கீங்கம்மா வரிசையா. ஆண்டாள் திருவடி. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அந்த மந்திரம் சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சுயா. அதாவது ரொம்ப ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைச்சிச்சு நீங்க அந்த மந்திரம். ஆமா மந்திரங்கள் எல்லாரும் சொல்லலாம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. யாருக்குமே மனசு செம்மையா இல்லை. அதனால நம்ம இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி செம்மையாக்கிடுங்க. சரிங்க. கொஞ்சம் இந்த முட்டி வலி தான் இருக்குயா. ஒரு அதுக்கு ஏதாவது முத்து. ஆமா லெஃப்ட் கையில நடுவரலையும் கட்ட வரலையும் தொடுங்க. தொட்டு பாருங்க. லெஃப்ட் கையில நடுவரலும் கட்ட வரலும். ரைட் கையில மோதிர வரலும் கட்ட வரல் நுனி அணைச்சிடுங்க. இந்த முத்ரா மட்டுமே பண்ணிட்டு வாங்க. கரெக்டா என்ன பண்ண. உங்க வீடியோ எனக்கு தெரியலையே. நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. இடது கையில நடுவரலும் இடது கையில நடுவரலும் கட்ட வரல் நுனி அணைச்சிடுங்க. இந்த முத்ரா பேர் என்னது? இதுக்கு பேரு பேக் முத்ரா. மூட்டு ஜாயிண்ட் முத்ரா. ஜாயிண்ட் JOINT. இது எப்போ காலையில செய்யணுமாயா? எப்ப இது நீங்க எப்ப வேணுமானு செஞ்சுக்கலாமா. இந்த வலி இருக்குது பாத்தீங்களா. 3 வேலையா பிரிச்சு பண்ணுங்க. 16 நிமிஷமா. காலையில, மதியானம், சாயங்காலம். எல்லாமே சாப்பாட்டுக்கு முன்னாடி. சரி ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக சரண்யா அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா அந்த கழுத்து வலி இருக்குங்கய்யா, அதுக்கு என்ன முத்துறாங்கய்யா செய்ய? கழுத்து புடனி அப்படியே வலிக்குது. கணேச முத்ராவும் சரிங்க. முதுகு முத்ரான்ட்டு லெஃப்ட் கையில இந்த அர்த்த சின் முத்ரா. ரைட் கையில என்ன பண்ணுங்க அப்படின்னா கட்டவரல், நடுவரல், சுண்டு வரல் 3 விரல் நுனி அணைச்சிடணும். சுண்டு வரல். சரிங்க. ஆமா. கட்ட வரல், நடுவரல், சுண்டு வரலாங்க. ஆமாங்க. சரிங்க. இது எவ்வளவு எத்தனை முறை செய்யணுங்கய்யா? இப்ப எல்லா முத்திரையுமே 15 நிமிஷம் தான். சரிங்க. நன்றிங்க. அதிகமா பண்ணாலும் தப்பு கிடையாது. அந்த தூக்கம் வர்றதுக்கு ஒரு முத்திரை இப்ப சொன்னீங்களையா, அந்த சின் முத்ரா ஒண்ணு, இன்னொரு முத்ரா என்ன? ஆதி முத்ரா வச்சுட்டு சுண்டு வரலையும் சுண்டு வரல் நுனி அணைக்கணும். மோதிர வரல் நுனி அநாகத சக்கரத்துக்கு நேரம் வச்சுக்கணும். இன்னொரு பேரு கோபுர முத்ரா. ஆமா கோபுரம் மாதிரி இருக்கும். கட்ட வரல அழுத்தி பிடிச்சுக்கணும். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா.
அடுத்ததாக POCO M3. அம்மா நான் அன்மியூட் கொடுத்துட்டே இருக்கிறேன், ஓப்பன் ஆக மாட்டேங்குதான்னு பாருங்க. அம்மா நான் இப்பயும் அன்மியூட் கொடுத்துருக்கிறேன், நீங்க திரும்ப திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. ஆண்டாள் திருவடி அம்மா. ஐயா அந்த ஜாயிண்ட் முத்திரை வந்து இந்த மோதிரம் விரல் தானே சொன்னீங்க ஐயா? ஆமா, லெஃப்ட் கையில நடுவிரலும் கட்ட விரலும் ஓகேங்களா, லெஃப்ட். ரைட்ல வந்து மோதிர விரலும் கட்ட விரலும். பேரு மூட்டு முத்ரா, ஜாயிண்ட் முத்ரா. தமிழ்ல மூட்டு முத்ரா, பேரே மூட்டு வலி முத்ரா தான். சரிங்களா? லெஃப்ட்ல நடுவிரல், நடுவிரல் கட்ட விரல். ரைட்ல மோதிர விரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்டு மூட்டு வலி, மூட்டு வலி. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்டு லெஃப்ட் கையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இட்டு மூட்டு வலி வலி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சிடும். சரி, தேங்க்யூ. தேங்க்யூம்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக வைவோ அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா. வைவோ அன்மியூட் கொடுத்துருக்கேன். ஆண்டாள் திருவடி. நான் பேசிட்டேன், அவர்கிட்ட கேட்டேன். அந்த மந்திரம் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் எப்படியாவது அது சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது சார். ரெக்கார்டிங் வீடியோ கொடுப்பாங்க, நீங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கலாம். நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப நன்றி. சரிங்க சார், ரொம்ப நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக POCO M3 அன்மியூட் கொடுத்துருக்கீங்க. உங்க இது ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நான் 2 பேருக்குமே வைவாவுக்கும் அன்மியூட் கொடுத்துட்டே இருக்கிறேன். அடுத்ததாக இறை பூங்கொடி அம்மா. அம்மா இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வெள்ளைப்படுதலுக்கு முத்திரை இருக்குதுங்களா ஐயா? கடைசியா ஒரு சாண்ட் பண்ணால ரம் சாண்ட். ஓகேங்கய்யா. வர்ண முத்ராவை தினமும் பண்ணியாது, அது உடம்பு ஹீட்டால வரக்கூடியது. அதை சரி செய்யறதுக்கு வர்ண முத்ராவை 15 நிமிஷம் பண்ணணும். சுண்டு விரல் சொன்னீங்களா? சுண்டு விரலையும் கட்ட விரலையும் அடிச்சிடணும். வர்ண முத்ரா. ஓகேங்க. 15 நிமிடம். சளி பிடிக்கும் சம்டைம், அது கிளைமேட் பார்த்துக்கணும். குளிர்காலத்துக்கு கொஞ்சம் போய் இந்த கிளைமேட்டுக்கு பிடிக்கலாம். ஓகேங்க, நன்றிங்க. ஒரே வாரத்துல சரியா போயிடும். சரிங்க. ஓகேங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. ஐயா இப்ப நம்ம அன்றாடம் டெய்லியுமே நிறைய நம்ம முத்திரைகள் யூஸ் பண்றோம் இல்லைங்க ஐயா. அப்ப யூஸ் பண்ணும் போதும் அதுக்குரிய பலன்கள் கிடைக்குமா? சின்ன சின்ன செயல்கள் நம்ம செஞ்சுட்டே வரோம் இல்லைங்க ஐயா. குறைவாதான் கிடைக்கும். எந்த ஒரு முத்திரை செய்தாலும் ஒரு கால அளவிற்கு இவ்வளவு நாள் வரைக்கும் செய்யணும் அப்படின்ட்டு, அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சில முத்திரைகள் உடனே கிடைக்கும். பிராண முத்ராலாம் இன்ஸ்டன்டா இன்னைக்கே கிடைக்கும். இப்ப பண்ண உடனே கிடைக்க ஆரம்பிச்சிடும் பிராண முத்ரா. இப்ப டீடாக்ஸ் முத்ரான்னா 4வது நாள்ல இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது ஒவ்வொரு முத்திரைக்கு வேறுபாடுகள் இருக்கும். ஆனா ஒரு மண்டலம் பண்ணும் பொழுது ரிசல்ட் தெரியும். ஆனா ஒவ்வொரு முத்திரையும் 6வது நிமிஷத்துல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது ஒரு முழுமைப்படுத்தணும்னா அந்த இது கோர்வையா கொண்டு போயிட்டே இருக்கு. தினமும் சரிங்க 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 ஐயா. இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. இப்ப நீங்க இந்த ஹாக்னி முத்ரா சொன்னீங்க இல்லைங்கய்யா, அது குழந்தைங்களுக்கு இப்ப நாங்க கிளாஸஸ் எடுக்கும்போது கொடுக்குறோங்க ஐயா. அதுல நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்கய்யா, மேல நாக்க டச் பண்ணி பிரீத் இன் பண்றோம், நாக்க ரிலீஸ் பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்றோம்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா. இந்த இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். சரிங்க சரிங்க. அதுக்காதாங்க நல்ல எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க ஐயா. இன்றைய வகுப்பே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி. இத்துடன் இன்றைய வகுப்பு மிக சிறப்பாக நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும்.
அடுத்த நாள் காலை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலை 4 மணி முதல் 4:30 மணி முதல் வழக்கம் போல் நிகழ்வுகள் நடைபெறும். காலை 9 to 10 குழந்தைகள் யோகா வகுப்பு, சிறுவர்களுக்கான யோகா வகுப்பு நடைபெறும். மேலும் 10:30 to 11:30 வரைக்கு பெரியவர்களுக்கான மாணவர்களுக்கான யோகா வகுப்பு நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைத்து அன்பர்களும் கலந்து கொண்டு பயன்பெறவும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலகநல வாழ்வு வேதாத்திரியம் பாடும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைவாணி அம்மா உலக நல வாழ்த்து பாடிடுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக இனிதாக நிறைவு பெறுகிறது. அனைவரும் 8:30 தற்சோதனை வகுப்பில் அனைவரும் இணைந்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.